என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, நம்ம ஒரு கிளாஸ்மேட் இருந்தது ஸ்கூலில் படித்தது. என்னோட எல்லா ஃபிலிமிலும் கொஞ்சம் பேஸ் இருக்குது, ஒரு ஒரிஜினல் இருக்குது. அப்போ இந்த மேட்டரில் ஒரு ஒரிஜினல் இருக்குது அந்த மாதிரி. அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட், அவர் ஒரு ஸ்ரீலங்கன் லேடி தான் மேரி பண்ணிருக்கு. அப்போ அங்கே குக் பண்ணும்போது, அவர் குக் பண்ணும்போது இந்த ஸ்பைஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் குக் பண்ணுது, மசாலையெல்லாம். அப்போ நான் சொல்லி இது யார் பண்ணிடுது? அப்போ அவர் சொல்லியாச்சு, இந்த லேடி ஒரு கேர்ள் வந்து அவர் தான் இது பண்ணிச்சு சொல்லி. அவர் இந்த மாதிரி அங்கேருந்து வந்தது. அவர் வந்துமே பேசலை, പക്ഷേ கண்ணு நிறைய பேசியாச்சு, அந்த மாதிரி ஒரு ஆள் ஆக்சுவலி. அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் பேசிக்லி. அப்போ இவர் என்ன மாதிரி ஒரு ஆள், என்னெல்லாம் ஒரு ரிஃப்யூஜின்னு சொல்லும்போது இதெல்லாம் முடிஞ்சப்புறம் தான் இங்கே வந்தது இல்லையா. ஒருபாடெல்லாம் அவர் சஃபர் பண்ணிட்டு தான் வந்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது இல்லையா. ஒரு 40,000 பீப்புள் டை பண்ணியாச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது அவர் கையில். அப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஷரண்யா இருந்து. நான் நினச்சேன், நம்ம ஆனஸ்டாக நம்ம படம் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணும்போது யாருமே ஹர்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணல. பட் டெஃபினட்டாக சென்டிமெண்ட்ஸ் இருந்தால் அவர் படம் பார்க்கும்போது அவருக்கு தான் தெரியும் இல்லையா, இது இந்த மாதிரி. பட் நம்ம நியூட்ரலாக தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம படம் பார்த்துட்டு வெளியாக இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு தமிழ் இருந்தால் அவர் கொஞ்சம் இந்த விஷயம் இப்படி எடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் டெஃபினட்டாக. அங்கே தான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் அங்கே எடுக்கும்போது டெஃபினட்டாக இது போடணும் அது போடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார் இல்லையா. அப்போ நம்ம அங்கே போகலை, நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த கான்ஃப்ளிக்டினால ஒருபாடு பேர் அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஃபென்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒருபாடு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, ஒரு ஆர்ஃபனேஜில். அப்போ அங்கே இங்கே லவ் ஸ்டோரி இருக்குது அந்த மாதிரி. அது எல்லாம் ஓவர்லுக் பண்ணுறது சுனாமி அக்கான்னு ஒரு கேரக்டர். அது நம்ம சரிதை தான் ப்ளே பண்ணுறது. சரிதை இஸ் பிளேயிங் தட் ரோல். அந்த டைமு தான் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணது. படம் பார்க்கும்போது இவரோட ட்ராஜடியும் இவர் எப்படி சர்வைவ் பண்ணதும் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வருவார். ஸ்கிரீன் பண்ணியாச்சு, புசானில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் தான் போச்சு. പക്ഷേ நான் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. പക്ഷേ நம்ம எல்லாம் ஃபுல்லாக இந்தியன் வெர்ஷன் தான் போகுது. அல்லாத நம்ம நார்மலி ஒரு ஃபெஸ்டிவல் போகும்போது இன்டர்வியூ இருக்காது அந்த மாதிரி. நம்ம அது ஃபுல் வெர்ஷன் பாட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரொம்ப பிடிக்கும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். நான் சின்ன வயசுலாம் எம்ஜிஆர் ஃபேன். என்னென்னா அந்த ஹீரோ ஃபிகர் அந்த மாதிரி தான் குழந்தைய இருக்கும்போதெல்லாம் பிடிக்கும் இல்லையா. அதனால் கமர்ஷியல் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டோரி டெல்லிங் தானே. நம்ம கிராண்ட் மதர் பெயிண்டிங் எல்லாம் படிக்குவார். அதனால் ராஜா ரவிமா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குவார். அது அப்போ அவர் நரேட் பண்ணுவார் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம். அதனால் கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பின்ன நம்ம ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி படம் நமக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படி சொல்லுது, நம்ம படத்தில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஆக்ட் பண்ண போகிறேன், அதனால் ஆக்ஷன் கட் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லையா. இப்போ இது நம்ம தான் பண்ணது, அதனால் பிரச்சனை இருக்காது. அப்படியே விசேஷமாக ஒன்றுமே இருக்காது. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது எல்லோரும் சொல்லியாச்சு, நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒர்க்கு கிடைக்கல, கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி. நான் இப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அருணாச்சல் பிரதேஷுக்கு ட்ராவல் பண்ணியாச்சு, ஹிமாலயத்தில். அப்போ அங்கே ஒரு ஸ்கூலில் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுனால அங்கே போயிடுச்சு. அப்போ இந்த ஸ்கூலு சின்ன ஸ்கூலு தான், சுற்றும் அது காடு தான், ஃபுல் ஃபாரஸ்ட் தான், அந்த மாதிரி ஒரு இடம். அதுக்கப்புறம் இவர் வரும்போது அவர் சொல்லியாச்சு, சார் வெரி டேஞ்சரஸ் டைகர் பிரிண்ட், டைகர் எல்லாம் பிரிண்ட் இருக்குது அந்த மாதிரி, பாடல் எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஹாஷா விஸ்பர் பண்ணுது. அப்போ நான் சொல்லியாச்சு, நீங்கள் என்ன பண்ணுவார் இப்போ டைகரை பார்த்தா? ஐ வில் ரன் வெரி ஃபாஸ்ட் ஓடுவார். அதுக்கப்புறம் ஒரு டால் ட்ரீ, அதை நான் சீக்கிரம் கிளைம் பண்ணுவார். அப்போ நான் சொல்லியாச்சு, டே எனக்கு எப்படி ரன் பண்ண தெரியல, அந்த மாதிரி ஒன்றும் கிளைம் பண்ண ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் சொல்லியாச்சு, நோ ப்ராப்ளம் சார்,
டைகர் பார்க்குற நீங்கள் பார்க்குற எல்லாம் லேர்ன் பண்ணுவார். எந்த பண்ணியாலும் நம்ம கையில் இருக்கிறது, நம்ம எப்போ அது ஏன்னோ அந்த டைமில் நம்ம அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரெஸ்ட் பண்ணியா நம்ம டெஃபினட்டாக அது சம்திங் வில் கம்.